ஒரு மழை நாள் கல்லூரி முடிந்ததும் பூர்ணிமா மழையில் நனைந்து கொண்டே தனியாக நடந்து சென்று கொண்டு இருந்தாள். அப்போது சுரேஷின் சத்தம், இந்தா என் அம்ப்ரெல்லா என்று சொல்லிக் கொண்டே சுரேஷ் அவளுடன் நடந்தான். திடீரென அவன் அவளது கையை பிடித்தான். பூர்ணிமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை என் துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஐ லவ் யூ பூர்ணிமா என்று அவளிடம் காதலை சொன்னான். அவளால் நம்ப முடியவில்லை. உடனே அவள் அழ ஆரம்பித்தாள். சுரேஷ், நான் ஒரு அனாதை. என் அம்மா அப்பாவை இழந்த அப்புறம் என் மீது நீதான் அதிகமா அக்கறையாக இருக்கிறாய் என்று சொன்னால் உடனே சுரேஷ் பூர்ணிமாவிடம், 1000 முறை சொல்லுவேன், ஆயுசு வரைக்கும் நீதான் என் பொண்டாட்டி என்று அவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அன்று முதல் பூர்ணிமாவின் உலகம் முழுவதும் சுரேஷ்தான். அவனுக்காக அவள் தன் படிப்புகளில் கவனத்தை குறைத்தாள். ஆசிரமத்து விதிகளை மீறி அவனுடன் லேட் நைட் டேட்க்கு சென்றாள். தன் சேமிப்பு பணத்தை அவனுடைய எமர்ஜென்சிக்காக கொடுத்தாள். ஆனால் அவள் சந்தோஷம் அதிக நாள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் கல்லூரி வளாகத்தில் சுரேஷ் வேற பெண்ணுடன் பேசுவதை பூர்ணிமா பார்க்கிறாள். அவன் அந்த பெண்ணிடம் மிகவும் நெருக்கமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டு இருந்தான். உடனே பூர்ணிமா அவர்கள் பேசுவதை மறைந்து கேட்க ஆரம்பித்தாள். அப்போது சுரேஷ் அந்த பெண்ணிடம், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், பூர்ணிமா வெறும் டைம் பாஸ் தான் என்று அந்த பெண்ணிடம் கூறிக்கொண்டு இருந்தான். இதை கேட்டதும் பூர்ணிமாவின் இதயம் நொறுங்கியது. உடனே அவள் அங்கிருந்து சென்று இரவில் ஒரு முடிவு எடுக்கிறாள். என்ன முடிவு என்று தொடர்ந்து அடுத்த வீடியோவை பார்க்கவும்.